அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் ஹாரிஸ் இப்னு மாலிக் அவர்களிடம், ஹாரிஸே, நீர் எந்த நிலைமையில் உள்ளீர் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் அருளால் ஈமானுடன் உள்ளேன் என கூறினார்கள். உண்மையான முக்மீனா என மீண்டும் வினவ, ஆம், உண்மையான முக்மீன் நான் என்று பதிலளித்தார்கள். ஒவ்வொரு பொருளுக்கும் அந்தரங்கம் ஒன்று உண்டு. உனது ஈமானின் அந்தரங்கம் நிலை என்ன? யோசித்து கூறுங்கள். எதைக் கொண்டு தான் உண்மையான முக்மீன் என்று முடிவு செய்தீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, என்னுடைய பேச்சின் உண்மை நிலை, எனது உள்ளத்தை உலக சிந்தனையை விட்டும் அகற்றிவிட்டேன். இரவில் விழிக்கிறேன், பகலில் தாகித்திருக்கிறேன், அதாவது நோன்பு நோட்கிறேன். மேலும் எனது ரப்பின் நர்ஸ் என் முன் கொண்டு வரப்படுவதை கண்ணால் பார்ப்பதைப் போல் உணர்கிறேன். சுவனவாசிகள் ஒருவருக்கொருவர் சந்தித்து கொள்ளும் காட்சியும் என் கண்ணில் நிற்கிறது. நரகவாசிகள் கூக்குரல் இடுவதை எனது காதுகளால் கேட்பதைப் போல் உணர்கிறேன். சொர்க்க நரக சிந்தனை எந்நேரமும் எனது சிந்தனையில் இருக்கிறது என்று அவர் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது பேச்சை கேட்டதும், ஈமானின் பிரகாசத்தால் உள்ளம் ஒளிமயமாக்கப்பட்டவர் ஹாரிஸ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் சாலிஹ் இப்னு மிஸ்மார் மற்றும் ஹஸ்ரத் சஃபர் இப்னு புர்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இருவரும் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர், யா ரசூலுல்லாஹ், தங்களுக்கு பிறகு யாரிடமும் கேட்க தேவைப்படாத வகையில் இஸ்லாத்தை பற்றி தாங்கள் விளக்கமாக கூறுங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ் மீது ஈமான் கொண்டேன் என்று சொல்லி அதன் மீது நீர் உறுதியாக நிலைத்திருப்பீராக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள் என்று ஹஸ்ரத் சுஃபியான் இப்னு அப்துல்லா ஸஹபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தெளிவுரை. முதலில் அல்லாஹ்வின் மீதும் அவனது பண்புகள் மீதும் மனதால் ஈமான் கொள்ள வேண்டும். பிறகு அல்லாஹ் அவனது ரசூலுடைய சட்டங்களை பின்பற்றுவது, இவ்வாறு ஈமான் கொள்வதும் அமல் செய்வதும் தற்காலிகமாக இல்லாமல் அதன் மீது உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்பதாம். துணிகள் பழையதாவது போல உங்கள் உள்ளங்களில் உள்ள ஈமானும் பழையதாகி பலவீனமடைந்து விடுகிறது. எனவே உங்கள் உள்ளங்களில் உள்ள ஈமானை புதுப்பிக்க அல்லாஹ்விடம் துஆ செய்து வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நன்மைகள் பற்றி. மூவருக்கு இரட்டிப்பான நன்மைகள் கிடைக்கும். முதலாமவர் வேதம் அருளப்பட்ட கிறிஸ்துவர் அல்லது யூதர். அவர் தம் முந்தைய நபியின் மீது விசுவாசம் கொண்டு பின்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஈமான் கொண்டவர். இரண்டாமவர் அல்லாஹ்வின் கடமைகளையும் நிறைவேற்றி தன் எஜமானனின் கடமைகளையும் நிறைவேற்றும் அடிமை. மூன்றாமவர் தன்னிடம் இருந்த அடிமை பெண்ணை நல்லொழுக்கத்தின்படி வாழச் செய்து மார்க்க கல்வியும் நன்முறையில் கற்பித்து அவளை உரிமை விட்ட பிறகு தானே மணமுடித்து கொள்ளும் எஜமானர். இவர்களுக்கு இரட்டிப்பான நன்மைகள் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹஸ்ரத் அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி. தெளிவுரை. இவர்களின் பதிவேட்டில் ஒவ்வொரு அமல்களின் நன்மைகளையும் மற்றவர்கள் விட 2 மடங்காக எழுதப்படும். உதாரணமாக, தொழுபவருக்கு 10 மடங்கு நன்மை கிடைக்கும். இம்மூவரில் ஒருவர் தொழுதால் அவருக்கு 20 மடங்கு நன்மை கிடைக்கும் என்பது இந்த ஹதீஸின் கருத்து. அல்லாஹ்விடத்தில் அனைவரும் அதிகப்படியான நன்மைகளை பெற துஆ செய்தவளாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.